வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது ஏவிஎம் ஸ்டுடியோஸ். ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 90% எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம்னு ஒரு புது மியூசியம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் தான் இந்த ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பில்டிங்கில் தான் நான் ஒரு 3 இயர்ஸாக எங்கள் ஆஃபீஸ் இருந்துச்சு. நிறைய மூவிஸ்க்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2016, 17, 18ல் அந்த டைம்லாம் யாருமே உள்ளே வர முடியாது. ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஆனால் இப்போ என்னன்னா இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் நிறைய அசட்ஸை வித்துட்டாங்க. ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் கிட்ட எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்போ இது ஒரு பப்ளிக்கான இடமாயிருச்சு. ஆல்மோஸ்ட் ஏவிஎம் ஸ்டுடியோவே கம்ப்ளீட்டாக இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி இப்போ எல்லா அசட்டுமே விற்று இப்போ யாருனாலும் உள்ளே வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மியூசியமோடைய என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குற எல்லா போஸ்டர்ஸும் இதோடைய ஆரம்ப காலத்தில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லா மூவிஸோடைய போஸ்டர்ஸும் இங்கே இருக்கு. இந்த ஸ்டுடியோ வந்து 1945ல் அவிச்சி மெய்யப்ப செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்டது. எம்.கே. ஸ்டாலின் நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் அவர்களால் May 7, 2023 அன்னைக்கு ஓபன் பண்ணாங்க. இங்கே என்ட்ரி ஃபீஸு பெரியவங்களுக்கு 200ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து 100ம் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஏவிஎம் வாங்கின கொஞ்சம் முக்கியமான அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய சக்ஸஸ் மூவியோட சீல்ஸு இதெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன மெட்டல் கார்ஸோடைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த அஃபீஷியலாக உள்ள கார் கம்பெனிஸே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷனாக வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்கப்படுது. இது எல்லாமே இவங்க வந்து அந்த ஒரு 100 வருஷமாக உள்ள அந்த காரினுடைய எல்லா கலெக்ஷனுமே இவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒன்று தான். நம்ம என்ன இது சாதாரணமாக ஒரு பொம்மை கார் மாதிரி இருக்குன்னு நினைப்போம். ஆனால் இதுவே வந்து ஒரு பெரிய கலெக்டர்ஸுக்கெலாம் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயந்தான் இந்த கார்ஸ் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய அந்த மினியேச்சர் பைக்கும் இருக்கும். இது எல்லாமே அப்படியே ஒரிஜினலாக மெட்டலில் அதே அந்த மெட்டல் என்ன குவாலிட்டியோ அதே இதில் இதுவும் வந்து தயாரிச்சிருப்பாங்க. இது கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான் இந்த பீஸ் எல்லாமே. இது ஆரியோடைய மினியேச்சர். இதுவும் ரொம்ப ரேர் பீஸ் தான். ரொம்ப கம்மியான அளவு தான் வரும். இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த கார் ஃபோர்டுடைய ஃபர்ஸ்ட் காரு 18th செஞ்சுரியுடைய லாஸ்ட்ல இது வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 18th செஞ்சுரி லாஸ்ட்லேருந்து 19th செஞ்சுரி ஸ்டார்டிங் வரைக்கும் இந்த காரோடைய மேனுஃபேக்சரிங் இருந்திருக்கு. இந்த காரோடைய எல்லா டீடைல்ஸும் நான் தனித்தனியாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். காரோடைய மேனுஃபேக்சரிங் இயரு, அதுக்கப்புறம் காரோடைய டார்க் பவர்ல இருந்து காரோடைய இன்ஜின் டைப், ஆர்ஜினு, அந்த கம்பெனி நேம் எல்லாமே நான் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காருக்கும் நான் ஷார்ட்ஸ் தனியாக போட்டிருக்கேன். அதில் ஒவ்வொரு காருக்கும் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஷார்ட்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 1-2 கார் நான் கிளாசிக் கார் பார்த்துருக்கேன். நான் வந்து என்ன ஒரு 4-5 கார் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே இவ்வளோ கார் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு 50 காருக்கு மேலே இருக்கும். இங்கே இருக்கிற கார் எல்லாத்தையுமே நான் நெட்டில் செக் பண்ணும்போது எல்லாமே வந்து பயங்கர ரேரான காரு. நிறைய பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஆக்ஷனில் வந்து ரொம்ப ஹை ரேட்டுக்கு செல்லான கார்லாம் இங்கே இருக்குது. நிறைய ரேர் கார்ஸ் இருக்குது. நிறைய ஓல்டு பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. வேல்லே கிடையாது. எல்லாமே க்ளோஸ் பண்ண கார் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் கார்ஸ் தான். எதுவுமே வந்து லோக்கலா இந்தியாவில் மேட் பண்ண கார்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் வந்திருக்கு. ஈவன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்க இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தது தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. மோர் தேன் 30 பிராண்ட்ஸுக்கு மேல இங்க இருக்கு. கேடிலாக், ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ், கிறிஸ்லர், புயிக், டாட்ஜ், ஃபியட், ரெனால்ட், மெர்சடிஸ் பென்ஸ், ரோஸ் ராய்ஸ், அப்புறம் பியூகார்ட், அப்புறம் வேக்ஸ்ஹால், ஜாகுவார், ஆஸ்டான் மார்டின், பென்லே, எம்ஜி, அப்புறம் டொயோட்டா இருக்கு. நிறைய கார் கம்பெனிஸ் இங்க இருக்கு. நிறைய கம்பெனிஸ் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பழைய கார் கலெக்ஷன்ல இங்க நிறைய வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1980s உள்ள புல்லட்டு, சகலகலாவில் வந்து இந்த விஷ் ஹாப்பி நியூ இயர் பாட்டில் யூஸ் பண்ண புல்லட்டு. இதுவும் மெமரிஸாக எடுத்து இந்த பைக்கை அப்படியே ரிஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க.
ஏவி மெய்யப்ப செட்டியார் வாங்கின அவர் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு காரு. இப்போ அப்படியே அடுத்த ரோவுக்கு போவோம். நிறைய பைக்ஸ் வச்சிருக்காங்க, ரொம்ப ரேரான பைக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இதுலயும் இம்போர்ட்டட் பைக்ஸும் இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ண பைக்ஸ் எல்லாம் இருக்கு. ராயல் என்ஃபீல்டு பைக் 1950ல உள்ள பைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஓல்டு மாடல் இந்த 70s 80s இதில் உள்ள பைக்கும் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ராஜ்தூத், அதுக்கப்புறம் அப்போ உள்ள பெரிய பெரிய பைக்ஸ் இது எல்லாமே வச்சிருக்காங்க. பைக்ஸுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம இப்போ அதை அப்படியே பார்க்கலாம். மின்சார கனவு படத்தில் யூஸ் பண்ண கார் இது. இந்த ஒரு சீனில் கூட வரும். எஸ்பிபியும் அரவிந்த் சாமியும் இந்த காரில் உட்காந்து ரொம்ப லென்த்தி டைலாக் பேசுகிற மாதிரிலாம் ஒரு சீன் வரும். இந்த பைக் 1976ல் சூப்பர் ஸ்டார் பாயும் புலி படத்தில் ஸ்டண்ட்டுக்காக யூஸ் பண்ண பைக்கு. நிறைய பேர் அந்த ஸ்டண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இது சிவாஜி படத்தில் யூஸ் பண்ண அந்த ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் அந்த பாட்டில் யூஸ் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த அடுத்த ரோல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவங்களுடைய ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸுக்காக இவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க 1945லேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க. 1945லேருந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இது எந்த லெவலுக்கு இதனுடைய ரெவல்யூஷன் நடந்திருக்கு மீடியாவில் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இது எல்லாமே ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண, அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த பெரிய ஜெயிண்ட்டு வீலு, அந்த புயல் எஃபெக்ட்லாம் வர்றதுக்காக அந்த டஸ்ட்டு பறக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பெரிய வீலு, அதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய அப்போ உள்ள லைட்ஸ் 1940s 50s 60s இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே. இந்த லைட்ஸு, இந்த பெரிய இந்த ஃபேனு, இது எல்லாமே அப்போ யூஸ் பண்ணது. அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கேமராலேருந்து எல்லாமே மாறும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியேட்டருடைய ப்ரொஜெக்டர், அப்போ உள்ள அந்த ஃபிலிம் ப்ரொஜெக்டர். இது ஆல்மோஸ்ட்டு 90s எண்டு வரைக்குமே ஃபுல்லாமே ப்ரொஜெக்டர் தான். நம்ம நிறைய பேர் அந்த ப்ரொஜெக்ட் ரூமில் போய் தியேட்டர்லேயே நம்ம போய் பார்த்துருப்போம் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிஷின்ஸ் எல்லாமே ஃபிலிம்ஸை காப்பி பண்ணுறதுக்கான மிஷின்ஸு. அப்போ ஃபுல்லாமே வந்து ஃபிலிம் கேமரா மட்டும்தான். ப்ரொஜெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஃபிலிம் ப்ரொஜெக்டர் மட்டும்தான் தேட்டர்லேயும் இருக்கும். ஸோ அந்த ஃபிலிம் வந்து ஒவ்வொரு ரீலாக எடுத்து வந்து அதை வந்து மொத்தமாக கட் பண்ணி எடிட்டர் கையில் வந்து கட் பண்ணி அடுத்தது இதை வந்து முழு படமாக கட் பண்ணி அதை காப்பி பண்ணுறதுக்குள்ள மிஷின்ஸ் தான் இது. சவுண்ட் டப்பிங்குள்ள எக்யூப்மெண்ட்ஸு, அடுத்தது லைவ் ரெக்கார்டிங்குள்ள மைக்கு எக்யூப்மெண்ட்ஸு, அந்த ஒவ்வொரு படத்துலையும் யூஸ் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு அந்த 70s 80s 90sலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகி இப்போ ஒரு ரூம் அளவு இருந்த மிஷின்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. இன்றைக்கி நம்ம கையில் அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்லேயே இது எல்லாமே இருக்குது, ரொம்ப அட்வான்ஸாகவே இருக்குது. டிஎஸ்எல்ஆர் இப்போ அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிஎஸ்எல்ஆருக்கு போட்டி போகிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த சவுண்ட் கார்ட்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்குனே அப்போல்லாம் ஆள் வச்சுருப்பாங்க. இதுக்குன்னே தனியாக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே சாஃப்ட்வேரு சிஸ்டமு அப்படி ஆயிடுச்சு. எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அப்போ உள்ளதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த சவுண்ட் கார்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
மேலே பார்க்குற எல்லா லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் ஷூட்டிங்காக உள்ள லைட்ஸு. இது எல்லாமே ஸ்டுடியோ லைட்ஸு. இது இப்போ உள்ள கரண்ட் ஸ்டுடியோலையும் எல்லா இடத்துலையும் இந்த லைட்ஸு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சிவாஜி படத்தில் யூஸ் பண்ண எல்லா அந்த பொருள், அந்த ரஜினி யூஸ் பண்ண கிளாஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஏன்னா கடைசியாக இவங்க ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே ரொம்ப பெரிய படம்னா எனக்கு தெரிஞ்ச அயனுக்கு முன்னாடி சிவாஜி, அதுக்கப்புறம் அவங்க வேறு எதுவுமே கடைசியாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப மெகா ஹிட் ஆனது அயன் மூவி தான். அதுக்கடுத்து இவங்க எதுவும் பெரிய ப்ரொடக்ஷன் எதுவுமே பண்ணல. 2014 இவங்க வந்து ப்ரொடக்ஷனை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து சிவாஜி படத்தில் யூஸ் பண்ண எல்லா அந்த பொருள், அந்த ரஜினி யூஸ் பண்ண கிளாஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஏன்னா கடைசியாக இவங்க ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே ரொம்ப பெரிய படம்னா எனக்கு தெரிஞ்ச அயனுக்கு முன்னாடி சிவாஜி, அதுக்கப்புறம் அவங்க வேறு எதுவுமே கடைசியாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப மெகா ஹிட் ஆனது அயன் மூவி தான். அதுக்கடுத்து இவங்க எதுவும் பெரிய ப்ரொடக்ஷன் எதுவுமே பண்ணல. 2014 இவங்க வந்து ப்ரொடக்ஷனை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேலே பார்க்குற எல்லா லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் ஷூட்டிங்காக உள்ள லைட்ஸு. இது எல்லாமே ஸ்டுடியோ லைட்ஸு. இது இப்போ உள்ள கரண்ட் ஸ்டுடியோலையும் எல்லா இடத்துலையும் இந்த லைட்ஸு நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பக்கத்தில் 2 கேபின் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது கார் லவர்ஸுக்கு இந்த மியூசியம், சினிமா லவர்ஸுக்கு இந்த மியூசியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். இது வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 4 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து பார்த்துட்டு போங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.